अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணுபுகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. வஞ்சிக்கக்கூடிய பிற மதங்கள்லாம் அதில் இருக்கிற தோஷங்களை எடுத்து காட்டி அதை மாற்றி நம்முடைய சித்தாந்தம் தான் சரி, இதை பின்பற்றுங்கோள் அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். அந்த பிரகரணத்தில் எல்லா சித்தாந்தங்களையும் எடுத்து அவள் சொல்கிற மதங்க கொள்கையெல்லாம் தப்பு அப்படின்னு கண்டித்து இந்த சேத்தன பிரபஞ்சமும் மெய், அதை உடலாக கொண்டிருக்கிற எம்பெருமானும் மெய் அப்படின்னு சேத்தன ஈஸ்வர தத்துவத்தை ஸ்தாபித்து அந்த ஈஸ்வரனை பற்றுறது தான் இதுலேருந்து நாம் விடுபட்டு மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி, இல்லைன்னா சம்சாரத்திலேயே உழண்டுருக்க வேண்டியது தான் அப்படின்றத காண்பிக்கிறார். இதுக்கு முன்னே அதான் சார்வாக மதத்தை கண்டித்தார். அதுக்கப்புறம் பௌத்த மதத்தில் மாத்தியமிகன் அப்படின்றவனை கண்டித்தார். மொத்தமே சூன்யம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை, எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடியவன். அதுக்கப்புறம் யோகாச்சாரன்றவன் வெளிப்படையான எந்த வஸ்துவும் கிடையாது, ஆனால் ஞானம் ஒன்றுத்த மாத்திரம் இசைஞ்சான். அந்த ஞானமும் க்ஷணிகந்தான், ஆனால் அந்த ஞானம்தான் ஆத்மா மாதிரி. ஆத்மா அந்த ஞானன்றது தான் ஆத்மா. அந்த ஞானம்ன்றது தீபஜ்வாலை எப்படி க்ஷணந்தோறும் புதுசாக உண்டாருது, அழிஞ்சு உண்டாருதோ, அது அப்படியே அனுவர்த்திக்கிறதுனால அந்த தீபஜ்வாலையினுடைய சந்ததி தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அது தொடர்ச்சியாக இருக்கா மாதிரி நமக்கு தோன்றதே தவிர க்ஷணிகந்தான். அதை போல் இந்த ஆத்மா அறிவானது ஞானமானது ஞானத்தினுடைய தொடர்ச்சியினால் நித்தியமாக இருக்கா மாதிரி தெரியுதே தவிர அந்த ஞானம்தான் க்ஷணிகமான ஞானம்தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறான். அதை கண்டித்தார். அதனால் தாம் பெற்ற ஞானத்தினால அவனை கண்டித்து பண்ணார். இப்போது மூன்றாவது அதில் இருக்கக்கூடிய சௌத்ராந்திகன் அப்படின்ற பௌத்தன் மூணாவது சிஷ்யன், அவனுடைய சித்தாந்தத்தை கண்டிக்க போகிறார். இப்போ அந்த சித்தாந்தத்தை கண்டிக்கிட்டு என்ன அவனுடைய சித்தாந்தம் அப்படின்னு சொன்னால், இந்த சௌத்ராந்திகன் வெளிப்பொருள் இருக்குதே, இதான் நாம் பார்க்குற பொருள்கள்லாம் இருக்குதே, அதை அவன் ஒத்துக்கிறான். ஆனால் அதை ஒத்துண்டா கூட அந்த வஸ்து நாம் என்ன சொல்கிறோம், சூக்ஷ்மமான சேத்தனாச்சேத்தனங்களாக இருந்தது. அதை பெருமாள் ஸ்தூலமான சேத்தனாச்சேத்தனமாக அவன் பரிணமித்தான். பெருமாளுக்கு சூக்ஷ்மமான தசையில் சேத்தனாச்சேத்தனங்கள் உடலாக இருந்தது. நான் பலவாறாகன்னு சங்கல்பித்தான். அதனால் அது பலவாறாக ஆச்சுது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இந்த வெளிப்படையான பொருளை ஒத்துக்கிறான். ஒத்துண்டுட்டு அவன் ஏதோ கபட யுக்தியெல்லாம் சொல்லி அந்த வஸ்துவை அனுமானத்தினால் சாதிக்கிறான்.
இந்த வெளிப்படையான வஸ்துக்கள்லாம் நமக்கு தோன்றதே அதெல்லாம் அனுமானத்தினால ஸ்தாபிக்கிறான். அதனால் அவனுடைய மதம் என்ன அப்படின்னா அஜ்ஞானத்தை மூலமாக கொண்ட கபட யுக்தி நிறைஞ்சிருக்குது. அதனால் இருளடைந்த பாழுங்கிணறு இருக்க அது போல இருளடைஞ்ச கிணறே தெரியாது, தவறி விழுந்துருவோம். அப்படி கிணறுல தவறி விழுந்தால் கூட நீச்சல் அடித்து எழுந்துக்கலாம், வெளியில் வரலாம். அந்த மாதிரி ஒரு சிரமப்பட்டு எப்படியோ மீளலாம் அதுலேருந்து. ஆனால் இவன் மதம் இவன் சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா இருளடைஞ்ச பாழுங்கிணறு. இருளடைஞ்ச பாழுங்கணத்தில் போய் விழுந்துட்டாக்கா அது சகதியும் சேருமா இருக்கும், அதுலேருந்து வெளில வர முடியாது. அதில் பாம்பு தேள் எல்லாம் எதுவானாலும் அதில் இருக்கும். அதனால் அதெல்லாம் ஆபத்து வரும். அதனால் இதில் இந்த பாழுங்கணத்தில் விழுந்தா, இருளடைஞ்ச பாழுங்கணத்தில் விழுந்துட்டா இதை தான் இவன் இருளடைஞ்ச பாழுங்கணத்துக்கு சமானமானது. அதனால் அதில் தப்பி போய் விழுந்துட்டோன்னா தெரியாமல் பிழைக்கிறதுக்கே வழி இல்லை அப்படின்னு இந்த மதத்தை எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற மாதிரி இந்த அதிகாரத்தில் அவனை கண்டிக்கிறேன் அப்படின்னு முதல் பாட்டினால் சொல்கிறார். ரெண்டாம் பாட்டுனால என்ன சொல்கிறார், அதாவது முடிவான காத்தையில் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் முதல் பாட்டு இருக்குது. ஆரம்பத்தில் என்ன பண்ண போகிறோம், பூர்வனை கண்டித்தோம், உத்தரத்தில் இவனை மாதிரி தன்மையாளன் இவனை கண்டிக்க போகிறோம்னு சொல்கிறார். முடிவில் என்ன சொல்கிறாருன்னா நடுவில் விஸ்தாரமாக அவனுடைய மத கொள்கையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து அதெல்லாம் சங்கதம் இல்லைன்றதை விஸ்தாரமாக கண்டிச்சுன்னு வந்தால் விட்டு சுருக்கமாக நமக்கு காண்பிக்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா இவன் வெளிப்பட வஸ்துவை இல்லைன்னு சொல்கிறதில்லை, அதை ஏற்றுக்கிறான். ஆனால் ஏற்றுண்டவன் அவன் என்ன பண்ணுறான், அந்த வெளிப்பொருள்லாம் எப்படி தெரியறது அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் ஞானத்தை உண்டாக்குறது. இப்போ ஒரு பொருளை பார்க்குறோம், இந்த பொருள் அப்படின்னு நம்ம அறியறோமோ இல்லை, அது ஒரு ஞானத்தை உண்டாக்குறது. அந்த ஞானத்தை உண்டாக்கி அந்த வெளிப்பொருள் ஞானத்தை உண்டாக்கி அதனுடைய நிறம் முதலியவைகள்லாம் இருக்குதே, அதெல்லாம் அந்த ஞானத்துக்கு கொடுக்கறது. ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் ஞானத்தை உண்டாச்சுதுன்னா அதனுடைய குவாலிட்டிஸ்ன்னு சொல்கிறோமே, அதான் அதனுடைய நிறங்கள்லாம் அந்த ஞானத்துக்கு கொடுக்கறது. முதல்ல அந்த பொருள் அப்படின்னு தோன்றது, அப்புறம் அதனுடைய ஞானத்தை கொடுக்கறது. அதான் ஞானத்தை உண்டாக்குறது. இன்ன பொருள்னு தெரியுது. அந்த தெரிகிற பொருள் அது என்னென்ன குவாலிட்டியை கொண்டிருக்குதுன்னு தெரியணுமோ இல்லை. இப்போது செல் இருக்குதுன்னு வச்சுப்போம், பட்டன் செல் இருந்ததுன்னா அது ஒன்றுத்துக்கும் இல்லை, ஏதோ சில இது 2-3 தான் அதனால உபயோகம் இருக்கும். அதே இந்த ஆண்ட்ராய்டு அது இதுன்னு சொல்கிற செல்லில் ஏகப்பட்ட ஆப்பெல்லாம் லோட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிலாம் அதில் இருக்குது. அந்த மாதிரி இந்த நிறம் முதலியவைகளை அது அந்த ஞானத்துக்கு உண்டு பண்ணுறது, ஞானத்தின்றத்தை கொடுக்கறது. அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, அந்த பொருள் அழிஞ்சு போகிறது. வெளிப்படையான பொருள் அழிஞ்சு போகிறதுன்னா உடனே அழிஞ்சு போச்சுன்றதுல இது இப்படியே சந்ததியாக தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அந்த பொருள் நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஒரு பொருளை அவன் சொல்கிறது, ஒரு பொருள் என்ன பண்ணுறதுன்னா அந்த வெளிப்படையான பொருள் இருக்குது, அது ஞானத்தை உண்டு பண்ணுறது. அந்த ஞானத்தின் இடத்துல தன்னுடைய நிறம் முதலியவைகளை கொடுக்கறது. அது அழிஞ்சு போகிறது, அந்த பொருள் அழிஞ்சு போகிறது. ஆனால் அந்த பொருள் என்னன்னா அழியக்கூடிய தன்மை, எப்பவும் அழிஞ்சுட்டே இருக்குது, அப்படியே தோணிகிட்டே இருக்குது, தொடர்ச்சி அசாந்ததி. அப்படி இருக்கிறதுனால அந்த பொருள்களை இந்திரியத்தினால் அறிய முடியாது.
நம்முடைய இந்திரியத்தினால் அறிய முடியாது. ஆனால் அந்த பொருள் அழிஞ்சு போயிட்டா கூட அந்த ஞானம் இருக்குதே, அந்த பொருள்னால் உண்டாக்கப்பட்ட ஞானம், அந்த பொருளை பற்றின நிறங்கள்லாம் அந்த ஞானத்துக்கு அது கொடுத்துருக்குதே, அந்த ஞானத்தில் கொடுத்த நீலம் வெண்ணும் முதலிய நிறங்களை கொண்டு நாமும் அந்த பொருளை இருக்குதுன்னு அனுமானம் பண்ணி அறியலாம். ஏன்னா அந்த பொருள் நம்ம கண்ணெதிர்க்கு தானே தெரிஞ்சுட்டு இருக்குது. அதனால் அது எப்படி நாம் அந்த பொருளை அறிகிறோம்னா, அந்த பொருள் உண்மையாக இருக்கிறதுனால அறியலை. அவன் சொல்கிறபடிக்கு அந்த பொருள் உண்மை இல்லை, அது அதை பற்றின அதான் ஞானத்தை உண்டு பண்ணுறது. ஞானத்தை உண்டு பண்ணுறதுன்னு நான் அதை பற்றி இப்போ ஒரு வஸ்து கீழே கிடக்கிறது, இது என்னது, இது ஒரு ஏதோ நாம் உட்காந்துருக்க சோஃபா எதிர்க்க ஒரு இது டீபான்னு சொல்கிறோமே அது இருக்குது, இது என்னது அப்படின்னா முக்காலியா நாற்காலியான்னா அந்த காலை பார்த்து நம்ம முக்காலி நாற்காலின்னு சொல்கிறோமோல்ல, அந்த மாதிரி ஒரு ஞானத்தை அது உண்டு பண்ணுறது. அப்புறம் இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது, ஏதோ சொல்கிறோமோ அந்த மாதிரி அந்த ஞானத்தில் அதனுடைய நிறம் முதலியகளை, அதான் அதனுடைய குணாதிசயங்களை அந்த ஞானத்துக்கு கொடுக்கறது அந்த பொருள். முதல்ல ஞானம் அந்த பொருள் என்னதுன்ற ஞானம், அது எப்படிப்பட்ட தன்மைன்றதையும் கொடுக்கறது அந்த பொருள். அந்த பொருள் அழிஞ்சு போகிறது. இப்போது இந்த ஞானத்தினால அந்த ஞானத்தில் அது கொடுத்தது தன்னை பற்றினதான நிறம் முதலியவைகளை, அதனால் நாம் அனுமானம் பண்ணி அந்த பொருளை அறியணும் அப்படின்னு அவ சொல்கிறார். இப்போ வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பொருள் கீழே இருக்குது, அந்த பொருளை நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு நேரடியாக அந்த பொருள் என்னதுன்னு தெரியல, ஒரு மாதிரியான ஓஹோ இது வந்து அதை எடுத்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள்லாம் பார்த்து ஓஹோ இது அந்த பொருள் போல தான் இருக்குது இதுவும் அப்படின்னு நினைக்கிறோமோல்ல, அதுபோல் அவன் சொல்கிறான். இப்போ இதில் என்ன ஆறுது அப்படின்னு சொன்னால், அனுமானம் பண்ணி அறியலான்னு சொல்கிறானே, அந்த ஞானமாவது நித்தியமாக இருக்குமா, அதுவும் க்ஷணகாலத்தில் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த ஞானம்தான் ஆத்மா. பூர்வத்தில் இருக்கவனும் ஞானம்தான், ஞானத்தை மாத்திரம் ஒத்துண்டான், அதுதான் ஆத்மான்னு சொன்னால், ஞானம் க்ஷணே அழிஞ்சே இருக்கும், அது தீபஜ்வாலை போல் தொடர்ச்சியாக இருக்கும், அதனால் ஆத்மா நித்தியமாக இருக்கா மாதிரி தெரியுதுன்னு சொன்னான். இவன் என்ன பண்ணுறான், இந்த ஞானம் வெளிப்படையான பொருளை ஒத்துண்டு, வெளிப்படையான பொருள்னால இந்த ஞானம் உண்டாக்கப்படுறது, அந்த வெளிப்படையான பொருளில் அதனுடைய குணாதிசயங்களை இந்த ஞானத்துக்கு ஏற்றுறது, அந்த பொருள் போயிடுறது. இந்த ஞானமும் என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஞானத்தை கொண்டு தான் நாமும் அந்த பொருளை அறியிறோம். இந்த ஞானம்தான் ஆத்மா, அவனுக்கு அந்த ஞானம்தான் ஆத்மா, இவனுக்கு அந்த ஞானம்தான் ஆத்மா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த ஞானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறங்கள்லாம் இருக்குதே, அதை கொண்டு அந்த வஸ்து அனுமானத்தினால் அறியலாம். அந்த பொருள் இந்த ஞானத்தை உண்டு பண்ணிட்டு அழிகிற மாதிரி இந்த ஞானமும் அழிஞ்சு போகிறது. இந்த ஞானம் வெளிப்பொருளால் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட இந்த நிறம் முதலிய இருக்குதே அதை அனுபவிக்கும். ஞானத்தில் அந்த வஸ்துவனுடைய குணாதிசயங்களை கொடுக்குறதோ இல்லை, இந்த ஞானம்தான் ஆத்மா. அதனால் அந்த குணாதிசயங்களில் இந்த ஞானம் அனுபவிக்கும். அதுதான் சாட்சாத்காரம், வஸ்து சாட்சாத்காரம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த ஞானத்தில் அந்த நிறங்கள்லாம் அது கொடுத்துட்டு போகிறது, அந்த பொருள் அது அழிஞ்சுடுறது. இந்த ஞானமாகப்பட்டது
இதனால தான் அனுமானம் பண்ணி அந்த பொருளை அறியலாம். இந்த ஞானம்தான் ஆத்மான்னு சொல்லப்படுறது. இந்த ஞானம் வெளிப்பொருள்கள்லாம் தன்னிடம் கொடுக்கப்பட்ட இந்த குணாதிசயம் இருக்க, அதனால் அதை அனுபவிக்கிறது. இந்த அனுபவம் தான் வஸ்து சாட்சா்காரம்னு சொல்கிறான் அவன். இப்போ என்ன ஆகுது, வெளிப்பொருளும் க்ஷணகாலம் இருந்து அழிஞ்சு போகிறதுன்னு சொல்கிறான். ஆனால் வெளிப்பொருள் ஞானத்தை உண்டாக்குறது. அப்புறம் உண்டாக்கின ஞானத்தில் தன்னுடைய நிராதிகள்லாம் அதான் நிறங்கள் முதலியவைகளை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஞானத்தை உண்டாக்குறதுன்னு சொன்னால் என்ன ஆகுது, அதுதான் ஒரு க்ஷணத்தில் அழிஞ்சு போகிறது. அது தோன்றின க்ஷணம் ஒன்று, அடுத்த க்ஷணத்தில் தான் ஞானத்தை உண்டாக்கணும், அதுக்குள்ளேயும் அது போயிடுறதே. அதுக்கப்புறம் அப்படியே ஞானத்தை அது உண்டு பண்ணாலும் அடுத்த க்ஷணத்தில் அந்த ஞானத்தை உண்டு பண்ணாவிட்டு தான் தன்னுடைய நிறங்கள்லாம் அந்த ஞானத்துக்கு கொடுக்கறது. அப்போது அந்த வஸ்து வெளிப்பொருள் ஒரு க்ஷணத்தில் உண்டாருது, ரெண்டாவது க்ஷணத்தில் ஞானத்தை உண்டு பண்ணுறது. அது மூணாவது க்ஷணத்தில் ஞானத்தில் தன்னுடைய நிறங்கள்லாம் கொடுக்கறது. அந்த வஸ்து க்ஷணகாலத்தில் அழிஞ்சு போகிறதுன்னு சொல்கிறது தப்பு தானே. ஏன்னா தோன்றது ஒரு க்ஷணம், ஞானத்தை உண்டாக்குறது ஒரு க்ஷணம், அதுக்கப்புறம் அடுத்த க்ஷணத்தில் ஞானத்தில் நிறங்கள்லாம் கொடுக்கறது. அப்படின்னு சொன்னால் ஒரு க்ஷணத்திலே அழிஞ்சு போகிறதுன்னு சொல்கிறது தப்பு தானே. க்ஷணிகம் அப்படின்னு சொல்கிறது தப்பு. அது கொஞ்ச நாள் நீட்டிச்சிருந்தால் தான் இந்த காரியத்தை பண்ண முடியும். இந்த மாதிரி அத்தை நாமும் அறியறோம் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி அந்த ஞானம் கொடுக்குற நிறங்களை கொண்டு நாம் அந்த அனுமானம் பண்ணி அந்த பொருளை அறியலாம்னு சொல்கிறான். இப்போ ஞானமும் க்ஷணகாலம்தான் இருக்குது. ஞானம் க்ஷணகாலத்தில் இருந்தாக்கா அந்த நீளம் வெண்மையெல்லாம் அது கொடுக்குறதே, அது அடுத்த க்ஷணத்தில் அந்த ஞானம் இருந்தால் தான் அதை வாங்க முடியும். இந்த ஞானம் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட நீலம் மஞ்சள் முதலிய நிறங்களை அனுபவிக்கிறதுன்னு சொன்னால் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அனுபவிக்கணும். அப்போ ஞானம் க்ஷணிகமாக அழிஞ்சு போகிறது அப்படின்னு சொன்னால் எப்படி அது பொருந்து? இந்த மாதிரி பாழுங்கணர் மாத்திரம் இல்லை, எங்கேயுமே திக்கே தெரியல. ஒருத்தன் ஒரு ஊருக்கு போகிறான், அத்வானமாக இருக்குது, பரந்த இடமா இருக்குது, திக்கே தெரியல, எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வந்தோன்னே அவனுக்கு தெரியல, அப்படி அல்லாடுறான். அதுபோல் இவன் பாழுங்கணர் வேற இருள் வேற. இருள் இல்லைன்னாலும் பாழுங்கணறு தெரியும், இல்லை இருள் இருந்தாலும் கிணறு தெரியலன்னா கூட நல்ல கிணறாக இருந்தால் ஏதோ ஒன்று தப்பிக்கலாமோ என்னமோ, அதுவும் இல்லை. இந்த மாதிரி அவனுடைய கொள்கை செயல்லாம் இருக்குது. இந்த வஸ்து ஞானம் பிறந்த கதை. வஸ்து க்ஷணிகம்னு சொன்னால் அது எப்படி ஞானத்தை உண்டாக்கும், அதுக்கப்புறம் உண்டாக்கின ஞானத்துக்கு எப்படி நிறத்தெல்லாம் கொடுக்கும், இப்படின்ற இதெல்லாம் அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. இப்படி ஏதோ அனுமானம் பண்ணி தன்னுடைய மதத்தை ஒரு மாதிரி ஸ்தாபிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கொடுத்தா விட்டு இந்த வஸ்து சாட்சா்காரம் வேற பண்ணுறது. இந்த ஞானம் தானே ஆத்மா. அது எப்படி பண்ணும்? எல்லாமே மூணாவது க்ஷணத்தில் நடக்கக்கூடிய காரியமாக இருக்குது அவன் சொல்கிறதெல்லாம். அதை எப்படி இவர் பண்ணுறாருன்னா, வஸ்து இருந்தால் தானே வஸ்துவை அனுபவிக்க முடியும். ஞானம் இருந்தால் தானே அதுக்கப்புறம் அந்த வஸ்துவை அனுபவிக்கிறதுக்கு. ஞானமே க்ஷணிகம், ஞானமே க்ஷணிகம். அது அதில் நிறமெல்லாம் இருக்குதுன்றதும் அதை இதை அனுபவிக்கிறது அந்த ஞானம் அப்படின்றதும் எப்படி பொருந்தும்? பொருந்தவே பொருந்தாது.
அதை ஒரு ஒரு குழந்தை ஸ்தன்யபானம் பண்ணுறதுன்னா அந்த தாயாருக்கு ஸ்தனம் இருந்தால் தானே பண்ண முடியும், ஸ்தன்யபானம் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு புருஷன் இடத்துல ஸ்தன்யபானம் பண்ண முடியுமா? சொல்கிறேன். ஸ்தனமே இல்லாத தாயார் இடத்துல பால் சாப்பிட்ற மாதிரி இவன் சொல்கிறது இருக்குது. அதே மாதிரி வாயே இல்லாதவன் பேசுகிறான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாம் க்ஷணிகம், எப்படி அது அப்புறம் அனுபவிக்கும் அந்த வஸ்துவை? இதுவே அழிஞ்சு போகிறது அப்படின்னா அந்த வஸ்து எப்படி அனுபவிக்கும்? இதெல்லாம் இவன் சொல்கிறதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்றத. தலை இல்லாத பாதம் எப்படி போகும்? கால் மாத்திரம் நடக்குமா? தலை இருந்தால் தானே அந்த தலையில் இருக்கிற மூளை நியமித்து அந்த பாதம் நடக்கும். இல்லைன்னா எப்படி நடக்கும்? இந்த மாதிரி இருக்குது அவனுடைய செய்கை அப்படின்னு சொல்கிறது ஒன்று, செய்கை ஒன்று. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வராது இருக்குது அப்படின்னு கண்டிக்கிறேன். ஆரம்ப பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பொருளொன்றிலதென்னு போதமொன்னும் கொண்ட பொய்யரை நாம் தெருள் கொண்டு தீர்ந்த பின் காண ஒண்ணா பொருள் தேடுகின்ற மருள் கொண்ட சூதுரைக்கும் சௌத்திராந்திகன் வன்னிக்கை நாம் இருள் கொண்ட பாழுங்கிணறென்னு இகழ்ந்தோட வியம்பூமே. முதல் அதிகார ஆரம்பத்தில் யோகாச்சாரனை தள்ளுபடி பண்ணோம், இப்போ சௌத்திராந்திகனை இது பண்ணுறோம் அப்படின்னு அவனுடைய கொள்கையை சாதாரணமாக சொல்லி பண்ணார். இப்போது இந்த சௌத்திராந்திகன் இடத்துல எவ்வளோ முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இது தப்பு அப்படின்றத நன்னா சதசா நமக்கெல்லாம் காண்பிக்கிறார். நிலையில்லா பொருள் மதியை விளைத்து தான் சேர் நிறங்கொடுத்து தானழியும் தன்னால் வந்த நிலையில்லா மதி தன்னில் நிறத்தை காணும் இது காணும் பொருள் காண்கை என்ற நீசன் முலையில்லா தாய் கொடுத்த முலைப்பால் உண்ணும் முகமில்லா மொழியனவே கிருஷ்ணா மொழிந்த வார்த்தை தலையில்லா தாளூரும் கணக்காய் நின்ற கட்டளை நாம் கண்டு இன்று காட்டினோமே. இப்போ சொன்ன அர்த்தங்கள் தான், அந்த அர்த்தத்தை தான் சுருக்கமாக இங்கே சொன்னோம். இந்த பாசுரத்தை அப்படியே வரி வரியாக நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவத்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.